ஹலோ மக்களே, ஜூலை 22 சலங்கை ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியல் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்குறேன்னு நினைக்கிறோம். அதே வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு செரியோட தீர்ப்பு நாள். செரிக்கு நியாயம் கிடைக்க போதா இல்லை வழக்கம் போல நம்ம அபூர்வா தான் ஜெயிக்க போறாங்களா, நீதியா இல்லை அதர்மமா, எது ஜெயிக்குதுங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்க காலையில முதல்ல கிளம்பிட்டு இருக்கிறாங்க கோர்ட்டுக்கு. இன்னைக்கு செரிக்கு இன்னைக்கு தீர்ப்பு நாள் சொல்லி ககன் முதல்ல கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து பூமியவோ லில்லியும் சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம சீக்கிரம் போகணும், லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம லில்லி ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. பூர்ணியோட ட்ரெஸ் போட்டு அங்க பூர்ணியோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பூமிக்கு ககன் சொல்றாரு உன்னோட ட்ரெஸ்ஸுமே இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி ஹாப்பி ஆயிடுறாங்க. இது என்னோட ட்ரெஸ்ஸும் உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அடைகிறாங்க நம்ம பூமி. அதுக்கடுத்து அவங்க சாரி ஹட் கட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா பிளவுஸ்ல இருக்கிற கயிறு கட்ட முடியல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. உடனே வழக்கம் போல நம்ம ககன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதை மாதிரி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏய், நான் இதுக்கு பண்ணணும், போய் அங்க லில்லி இருக்காள் அவகிட்ட போய் கேளு அப்படிங்கும் போது லில்லி அப்படின்னு பூமி கூப்பிடுவாங்க. ஆனா நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல இருந்து கத்துறாங்க. உடனே பாருங்க மாமா, லில்லி ரெடி ஆயிட்டு இருக்கலாம், நீங்க எனக்காக இதை கயிறு கட்டி விடக்கூடாதா? எனக்கு இந்த கயிறு கட்டாம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிளவுஸ்ல இருக்க கயிறை கட்டி விட சொல்றாங்க. அதுக்கு எடுத்து பார்த்தா வழக்கம் போல நம்ம ககன் கட்டி விட்டுட்டு 2 பேரும் கண்ணோட கண் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே லில்லி போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ககன் எல்லாரும் கார் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா கோர்ட் வாசல்ல யாரு நிக்கிறான்னு பார்த்தா நம்ம அபூர்வாவும் நட்சத்திரம் தான் நிக்கிறாங்க. உடனே மம்மி, என்ன மம்மி நடக்குதுங்க? இன்னைக்கு அந்த லில்லி நமக்கு சாதகமா பதில் சொல்லுவாளா இல்ல அந்த செரிக்கு எதிராக உண்மையா சொல்லிடுவாளா? என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு மம்மி. லில்லி வேற எங்க போனான்னு தெரியல. அந்த ககன் தான் கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ககன் ஏதாச்சும் சொல்லி பேச்ச மாத்தி சொல்லியிருந்தா என்ன மம்மி பண்றது? நீங்க என்ன மம்மி பதட்டமே இல்லாம இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நட்சத்திரம் நம்ம அபூர்வா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அபூர்வா, ஏய், அவனோட அப்பா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறவரை அந்த லில்லி கண்டிப்பா நமக்கு எதிராக மாத்தி சொல்ல மாட்டா, கண்டிப்பா அவ உண்மையெல்லாம் சொல்ல மாட்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம கேபியும் மீராவும் ரொம்ப சோகமா நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா இன்னும் அந்த போலீஸ் ஜீப் இன்னும் வரலையே, நம்ம செரியை இன்னும் கூட்டிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் வாசல்ல நின்று எப்படா போலீஸ் ஜீப் வரும்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. இங்க போலீஸ் ஜீப்பும் இறங்குது. நம்ம செரியை அப்படியே போலீஸ்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க. உடனே நம்ம மீராவும் கேப்பியும் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. டே சரி, உன்னை அடிச்சாங்களாடா, உன்னை ஏதாவது திட்டினாங்களாடா, உன்னை ஏதாவது துன்புறுத்துனாங்களாடா, கண்டிப்பா நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும்டா, நீ எதுக்கோ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம மீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி கிட்ட. உடனே பின்னாடியே பார்த்தா நம்ம அபூர்வாவும் நட்சத்திரமும் பின்னாடி நிக்கிறாங்க. மீராக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அதுதான் இங்க பாரு சரி, இன்னைக்கு நீ மட்டும் இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா இந்த கோர்ட்ல இருக்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு நான் நினைச்சிருக்கேன். நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் எனக்கும் தோணுது. கண்டிப்பா உனக்கு எதிராக உனக்கு சாதகமா தான் இந்த தீர்ப்பு கிடைக்கணும். அதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரி, என்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு அழுது நீலி நாடகம் மாதிரி நம்ம அபூர்வா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி சொல்றாரு, அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, லில்லி இப்போ ககன் அண்ணா கண்ட்ரோல்ல இருக்கா. அவ கோர்ட்ல என்ன நடந்துச்சு, யார் இதுக்கெல்லாம் காரணம், யாரை இப்படி மிரட்டி இதெல்லாம் சொல்ல சொன்னாங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு கோர்ட்ல அந்த லில்லி சொல்றேன்னு சொல்லியிருக்காமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கண்டிப்பா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும், நானும் இந்த கேஸை விட்டு வெளியே வந்துருவேம்மா, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ககன் அண்ணா என்கிட்ட பேசினாங்க, லில்லியை கூட்டிட்டு இப்ப கோர்ட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க, லில்லி உண்மையெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டா நம்ம அபூர்வா சும்மா இருப்பாங்களா? சும்மாவே சும்மா இருக்க மாட்டாங்க. அதை எப்படி சொல்ல விடுவாங்க? உடனே அதுக்கடுத்து சரியை உள்ள கூட்டிட்டு போறாங்க. மீராவும் கேப்பியும் பின்னாடியே போறாங்க. மம்மி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நட்சத்திரம் அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறாங்க. மம்மி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஐயோ, இப்போ அவளுக்கு அந்த லில்லி என்ன மம்மி இப்போ நம்மளுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல போறாளா? அப்ப இந்த செரிக்கு எதிராக சொல்லாம செரிக்கு என்ன நடந்துச்சு உண்மையை சொல்ல போறாளா? இப்ப என்ன மம்மி பண்றது? என்ன மம்மி இப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, அந்த ககன் என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபூர்வா ஒன்னே சொல்றாங்க, அந்த ககனும் பூமியும் என்ன லேசுப்பட்டவங்களா? அவங்க லேசுப்பட்டவங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஏதாவது மாயாஜாலம் பண்ணி அந்த லில்லி மனசை மாத்தி கோர்ட்ல சாட்சி சொல்ல கூட்டிட்டு வராங்களா? நான் விட்டுருவேனா? பேபி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த லில்லி இந்த கோர்ட் வாசலே காலடி எடுத்து வைக்க மாட்டா. என்ன மம்மி சொல்றீங்க? என்ன பிளான்?
என்ன பிளான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பிளான்னா, இங்க பாரு, இப்போ அந்த ககன் வந்து அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வச்சிருப்பான். அவளை எங்க வச்சிருந்தாலும் மறைச்சு வச்சிருந்தாலும் கோர்ட்டுக்கு வர்ற வழியில, கோர்ட்டுக்கு வர்றது ஒரு வழி தானே இருக்கு. அதனால அந்த செக் பாயிண்ட் கிட்ட நான் வழிய மறைச்சு அங்க ஃபுல்லா கார் போகாத மாதிரி ஒரு இடத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கார் வந்து இந்த வழியா தான் கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த வழியில தான் அந்த கார் போகணும்னு சொல்லிட்டு அங்க சும்மா அந்த செடியெல்லாம் தூக்கி தூக்கி வச்சு இந்த வழியில எந்த காரும் போகாது, எந்த வண்டியும் போகாதுங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன். ககனும் வருவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இங்க என்னடா இப்படி செடியா இருக்கே, இந்த வழியா போக முடியாதா, சரி காரை பேக்ல எடுப்போன்னு பேக்ல எடுப்பான். பேக்ல எடுக்கும் போது பார்த்தா நம்ம அடியாளுங்க அவனை சுத்தி வளைச்சு போட்டுருவாங்க. 2 கார்ல வந்து இறங்குவாங்க. இறங்கி நம்ம ககனை அடிச்சு போடுவாங்க. நம்ம ககனும் ஹீரோ ஆச்சுல, அவர் திரும்ப அடிப்பாரு. அதுல ஒருத்தன் லில்லிய சுட்டு கொன்றுவான். அதுக்கடுத்து அந்த லில்லியும் இங்க வந்து சாட்சி சொல்ல போறதும் கிடையாது, இந்த செடி வெளியே வர போறதும் கிடையாது. இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மம்மி சூப்பர் மம்மி, யுவர் கிரேட் மம்மி, நீங்க வேற லெவல் மம்மி. எப்படியோ இன்னைக்கு அந்த லில்லி வந்து இங்க சாட்சி சொல்லனா கூட பரவாயில்ல, அவ இங்க இன்னைக்கு எப்படியோ அந்த செரிக்கு வந்து இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லா அவன் ஜெயில தான் இருக்கணும், அது மட்டும் நடந்தா எனக்கு போதும் மம்மி அப்படின்னு இவங்க எல்லாம் சந்தோஷமா இங்க பேசிக்கிட்டு இருக்க. அபூர்வா சொன்ன மாதிரிதான் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா நம்ம ககன் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கறவரா? அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இங்க அந்த செடியெல்லாம் அதே மாதிரி கார், முதல்ல ககனோட கார் வந்து வரும் கோர்ட்டுக்கு வர்றதுக்காக. ஃப்ரண்ட் சீட்ல பார்த்தா நம்ம பூமி, பேக் சீட்ல பார்த்தா நம்ம லில்லி. ஒன்னு அதுக்கடுத்து பூமி சொல்லிட்டு இருப்பாங்க, இங்க பாரு லில்லி, இன்னைக்கு வந்து அந்த அபூர்வா கண்டிப்பா அவ எவ்வளவு நிறைய தப்பு பண்ணிட்டே இருக்கா, அவளுக்கு கண்டிப்பா இன்னைக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். சரி வந்து நிரபராதின்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா இதுக்கான தண்டனை அவ அனுபவிச்சே ஆகணும். அவ எல்லாரும் முன்னாடியும் நல்லவன்னு ரொம்ப வருஷமா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கா. அது எல்லாம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆகணும். ஒன்னால வெட்ட வெளிச்சம் ஆக போகுது. நீ எதுக்கும் பயப்படாத, நீ உனக்கு என்ன உண்மைகள் தெரியுமோ அதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கார்ல வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ககனும் வராரு கார்ல. அவரும் வந்துட்டு கரெக்டா வந்து பார்த்தா அதே மாதிரி அந்த செடியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த வழியா, ஐயோ இந்த வழியா கார் போகாதோ மாமா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பூமி கேக்குறாங்க. வேற வழி இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி பேக்ல எடுக்கிறான்னு சொல்லிட்டு காரை அப்படியே பேக் சைடு எடுக்க வர்றாங்க. பார்த்தா பின்னாடி 2 அடியால் கார் வந்து நிக்குது. அபூர்வா சொன்ன மாதிரி அந்த 2 அடியால் கார் வருது. 2 கார்ல இருந்து அடியாள்கள்ல இறங்கி, நீங்க எதுக்கும் ககன் சொல்றாரு, நீங்க 2 பேரும் காருக்குள்ளே இருங்க, எதுக்காகவும் நீங்க காரை விட்டு இறங்காதீங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து அந்த அடியால்லாம் அடிக்க போறாங்க. அடிக்கிறாங்க. அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதான் ஒரு அடியால் 2 அடியால் வந்தா நம்ம ககன் வந்து எல்லாத்தையும் அடிக்கலாம். இங்கதான் 2 கார்ல வந்திருக்காங்களே, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உடனே இன்னொரு கார்ல இருந்து வந்து அடியால்லாம் வந்து இவங்க காரை வேணுக்குன்னே திறந்து லில்லிய வந்து அங்க தூக்கிட்டு போறதுக்கு, கடத்திட்டு போறதுக்கு பாக்குறாங்க. உடனே அதுக்கடுத்து டேய் விடுடான்னு சொல்லி பூமியும் வந்து அவங்க கைய இது பண்ணிட்டு பூமியும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாங்க. மாமா இங்க வாங்க, மாமா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ககன் வந்து அந்த லில்லிய கூட்டிட்டு போன அடியாலையும் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம லில்லிக்கு பாதுகாப்பா நம்ம பூமி வந்து புடிச்சு வச்சிருக்கிறாங்க. லில்லியை எங்கேயும் விடாம புடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கோர்ட்ல போய் இதெல்லாம் சொல்லணும்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல, அதுக்காக வந்து லில்லிய புடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ககனம் இங்க வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா அடியாலையும் போட்டு அடியே வெளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இங்க பூமியும் வந்து இடையில தடுக்கிறாங்க. லில்லி யாராவது அடிக்க வந்தா அவங்கள தடுத்துட்டு இவங்களும் வந்து பூமியும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க கோர்ட்ல வந்து செரியை வந்து ஆர்ஜர் பண்றாங்க. அதுக்கடுத்து வழக்கம் போல அந்த ஜட்ஜ் வந்து பேசணும்ல, அந்த செடிக்கு எதிர்ப்பா ஒரு வக்கீல் இருப்பாங்க, அபூர்வாவோட வக்கீல் அண்ட் செடிக்குள்ள வக்கீல் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்க சைட்ல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி செரியோட வக்கீல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. சார், நீங்க இவங்க கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு யாருக்கேனே வந்து இவங்களுக்கு எதிராக வந்து கோர்ட்லயும் வந்து சாட்சி சொல்லியாச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு நீங்க தக்க தண்டனை கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடையும் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி அபூர்வாவோட வக்கீல் பேசுறாரு. அடுத்து செரியோட வக்கீல், சார் இவங்க வந்து கண்ணால பார்த்த சாட்சி எதுவும் இல்லை, இவங்க வந்து யோகியமா தான் வந்து சொல்லியிருக்கிறாங்களே தவிர இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கறது வந்து யோகிச்சுதான் சொன்னாங்களே தவிர அதுக்கான சாட்சி எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, இன்னைக்கே அந்த பொண்ணு வரல, இன்னைக்கு அந்த பொண்ணும் இங்க ஆஜராகணும்ல, அப்ப அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அவங்களே இன்னைக்கு இவங்க ஆஜர் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அபூர்வாவோட வக்கீல் அவங்க ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஒரு பொண்ணை எவ்வளவு வாட்டி அசிங்கப்படுத்துவாங்க, இவங்க வீணா கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத அன்னைக்கே அந்த பொண்ணு
கோர்ட் முன்னாடி வந்து எல்லாத்தையும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டான். சோ இதுக்கு மேலேயும் நீங்க இந்த கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்ட இந்த பையனுக்கு நீங்க தண்டனை கொடுத்தே தீரணும் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி அபூர்வாவோட வக்கீல் வந்து செரிக்கு வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாதாடிட்டு இருக்கிறாரு. இவரை வந்து போதுமான சாட்சியே இல்லாம நீங்க எப்படி தண்டனை கொடுக்க முடியும்னு நம்ம செரியோட வக்கீல் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து 2 பேரும் மாறி மாறி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி நான் அந்த பழைய வழக்கை வச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி எழுதுனது அந்த பொண்ணோட சாட்சி இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபைனலா நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அபூர்வாக்கோ மனசுல சந்தோஷம், மம்மி இப்படியோ நம்ம நினைச்சது நடக்க போகுது மம்மின்னு அப்புறம் நட்சத்திரம் சந்தோஷத்துல குலுகுலுன்னு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம அடியால எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு அடியால் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. அவர் கையில துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கி எடுத்து கரெக்டா நம்ம லில்லிய சுட்டு கொண்டுடலான்னு சொல்லி லில்லிய சுட வராரு. உடனே நம்ம பூமி தற்செயல திரும்பி பாக்குறாங்க. துப்பாக்கி எடுத்து சுட வரான்னு தெரிஞ்சோனும் லில்லி உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக லில்லிய தள்ளி விட்டுட்டு நம்ம பூமி நிக்கிறாங்க. நம்ம ககன் தான் எல்லா அடியாலையும் அடிச்சிட்டு இருந்தார்ல, பூமிக்கு ஏதோ ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த குண்டை நம்ம ககன் வந்து அவரோட நெஞ்சில வாங்கிக்கிறாரு. வந்து ஷூட் பண்ண குறி வச்சது லில்லிக்கு. லில்லிய காப்பாத்த வந்த பூமியை காப்பாத்த வந்த நம்ம ககன் கடைசியா ககன் நெஞ்சில அந்த துப்பாக்கியோட குண்டு இருக்கு. ஒன்னு அதுக்கு அடுத்து கீழே விழுந்துடுறாரு. உடனே பூமி பயந்து ஐயோ மாமா உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஐயோ மாமா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பூமி. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா இல்ல பூமி, இப்ப நீ நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது முக்கியம் கிடையாது. நீ வந்து என்ன நான் பாத்துக்குவேன், என்ன ஹாஸ்பிட்டல் போய் நானே சேர்ந்துக்குவேன். இப்போ கோர்ட் அங்க கேஸ் போயிட்டு இருக்கோம். நீ லில்லிய போய் கரெக்டான நேரத்துல போய் அங்க நீ வந்து ஆஜர் பண்ணணும். இப்ப மட்டும் லில்லி கோர்ட்டுக்கு போகலன்னா அடுத்து இது செரியால காலம் ஃபுல்லா அவன் ஜெயில தப்பான ஒரு தண்டனை அவன் போய் அதாவது செய்யாத ஒரு தண்டனைக்கு காலம் ஃபுல்லா அவன் ஜெயில தண்டனை அனுபவிக்கணும். இனி நான் பாத்துக்கிறேன், நீ லில்லிய மட்டும் கூட்டிட்டு போ ப்ளீஸ் பூமி இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா பாத்துக்கலாம் மாமா, நான் முதல்ல உங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போறேன் மாமா. பூமி நான் சொல்றது கேளு, முதல்ல நீ இங்க இருந்து லில்லிய கூட்டிட்டு போ, என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமியும் வேற வழியே இல்லாம ககன் அங்கேயே போட்டுட்டு லில்லி வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னொரு அடியால் என்ன பண்றாரு, லில்லியோட காலில துப்பாக்கியால சுட்டுடுறாரு. லில்லியும் பூமியும் ஓட முயற்சி அதாவது ஓடி கோர்ட்டுக்கு போலான்னு சொல்லி ஓட முயற்சி பண்றாங்க. இந்த நேரத்துல பார்த்தா ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு அடியால் லில்லியோட காலில் சுட்டுக்கிறாரு. அப்படியே கிறங்கி போய் விழுந்துடுறாங்க. ஐயோ லில்லி என்னாச்சு உனக்கு என்னாச்சு ஐயோ காலில் துப்பாக்கி கொண்டு ஐயோ ரத்தம் வருதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. லில்லி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லி லில்லிய ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாங்க. ஆனா லில்லியோ இல்ல பூமி, இது நான் செஞ்ச தப்புக்கு கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையா நான் இதை ஏத்துக்கிறேன். எனக்கு இப்போ செரி என்னால தண்டிக்க கூடாது, செரியை நான் காப்பாத்தணும். செரி அப்பாவி, அவன் எந்த தப்பு பண்ணாம அவனுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. இப்ப நம்ம முதல்ல கோர்ட்டுக்கு போலாம், ப்ளீஸ் என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு, நான் முதல்ல உண்மையை சொல்றேன். இதுக்கு அடுத்து கடவுள் என்னை காப்பாத்தணும்னாலும் காப்பாத்தட்டும், இல்லை என் உயிரை எடுக்கிறதுனாலும் எடுக்கட்டும், எனக்கு என்ன வேணா நடக்கட்டும். ஆனா நான் கோர்ட்ல வந்து தான் இப்ப சாட்சி சொல்லணும், அதுதான் முக்கியம். சரி ஒரு இன்னசென்ட் நான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கே என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அங்க அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு பார்த்தா சரி நான் இதோட தீர்ப்பை இப்போ சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு. இந்த சரி அப்படின்னு சொல்ல வர்றாரு. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல், யாருன்னு பார்த்தா நம்ம பூமியோட குரல் தான். உடனே போலீஸ்லாம் வந்து நம்ம பூமியை அணை கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இங்க வந்து மீராக்கு பயமா இருக்கு, கேபிக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் யாருமே வரலையே, பூமியும் வரல, ககனும் வரல, லில்லியும் வரல, அவ்வளவுதான் இந்த அபூர்வத்தை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சரி வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டான், அவ்வளவுதான் இனிமேல் நமக்கு நீதி கிடைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தா கடைசியை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டோன்னா பூமியை பார்த்தோன்னா அப்படியே சிரிப்பு வருது. உடனே அதுக்கடுத்து நம்ம செரியோட லாயர் பார்த்துட்டு அவங்க ஆதாரத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அவங்கள சொல்ல விடுங்க அப்படிங்கும் போது உடனே நம்ம அபூர்வோட வக்கீல் சும்மா இந்த எமோஷனல் ட்ராமாலாம் தேவையில்லை சார், இவங்க கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. சும்மா இங்க யாரும் அழுது எமோஷனலா அந்த ஆதாரம் எல்லாம் கேட்கல, இங்க எங்களுக்கு ஆதாரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதாரம் இருக்கான்னா அபூர்வம் நட்சத்திரமும் அப்படி இவகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீரா கேபி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து லில்லி வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இங்க நட்சத்திரா அபூர்வாக்கு அள்ளு விடுது, என்னடா இவங்க லில்லியை கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த கோர்ட்ல கூண்டுல ஏத்தி விடுறாங்க. நம்ம லில்லியவை ஏத்தி விட்டுட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க முதல்ல லில்லி.
இத மாதிரி நான் ஒரு கேஸ் கொடுத்தேன்ல அது எல்லாமே போய். செரி வந்து ரொம்ப நல்லவன், அவன் என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல, நான் வந்து செடிக்கு எதிராக நான் ஒரு பொய்யான வாக்குமூலம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸா கொடுத்தேன், அதே மாதிரி கோர்ட்ல வந்து நான் ஒரு பொய்யான வாக்குமூலம் தான் கொடுத்தேன், செடிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, செடி என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிக்கவே இல்லை, நான் தான் அன்னைக்கு வலுக்கட்டாயமா அவனை அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நான் தான் செடியை கூட்டிட்டு போய் நான் தான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் தேவையில்லாம கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி செடியை வந்து இந்த மாதிரி மாட்டி விடணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அதுவும் இல்லாம நான் இதெல்லாம் என் அப்பாக்காக தான் பண்ணேன். என் அப்பாவை அவங்க கடத்தி வச்சுட்டு அவங்க என்ன கொன்றுவேன், நீ இப்படி மட்டும் நான் சொல்ற மாதிரி செய்யலைன்னா உன் அப்பாவை நான் கொன்றுவேன் என்ன மிரட்டினாங்க. எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் என் அப்பா உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. சரிம்மா சரி, இப்போ நீதி இதெல்லாம் இவங்க ஒரு தப்பும் பண்ணல, சரி ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லிட்ட, உன்னை இப்படி எல்லாம் மிரட்டினது யாரு அப்படின்னு சொல்லி ஜட்ஜு வந்து கேக்குறாரு. உடனே நம்ம அபூர்வாக்கு அள்ளு விடுது, இங்க மூஞ்சி கை கால்லாம் வேர்க்குது, நம்ம நட்சத்திராவுக்கும் வேர்க்குது. அப்படி நம்ம லில்லி வந்து அப்படி கை நீட்ட வராங்க, இவங்க தான் அப்படின்னு சொல்லி கை நீட்ட வராங்க, பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்க காலில் குண்டு இருக்குல்ல, யாருன்னு பேரை சொல்லவும் இல்லை, அபூர்வம்னு சொல்லல, பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அப்படியே சொல்லண்டு போய் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து அதுக்கடுத்து இவங்களை முதல்ல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் இவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி லில்லிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம இப்போ அந்த பொண்ணே வந்து இங்க நடந்தது என்ன உண்மைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, ஒரு தப்பான ஒருத்தவங்களை தண்டிக்க பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு பொய்யான கேஸ் கொடுத்து இவ்வளவு கோட்டை வந்து இந்த மாதிரி இது பண்ணதுக்காக வந்து அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு நான் போலீஸ்க்கு வந்து கட்டளை இடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க, அந்த பொண்ணுக்கு முதல்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, அந்த பொண்ணு கண் விழிச்சதும் அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு இங்க கோர்ட்டு முன்னாடி நிறுத்த நான் ஆணையிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அபூர்வா ஜஸ்ட் மிஸ், எப்படியோ இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன், நல்ல வேலை அவ உண்மையை சொல்லலன்னு சொல்லி நம்ம அபூர்வா வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. உடனே இவ்வளோ இந்த பையன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி கோர்ட்ல இருந்து அந்த நம்ம செடியை வந்து வெளியே விட்டுடுறாங்க. நீ வந்து உங்களுக்கு நீங்க எந்த தப்பு பண்ணல, கோர்ட்ல இருந்து உங்களை நாங்க வெளியே விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. உடனே மீராவும் கேப்பியும் சரி நீ வந்துட்டே அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. உடனே சரி வந்து பூமிக்கு நன்றி சொல்றாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பூமி வந்து கேக்குறாங்க. இங்க அப்படியே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா நம்ம சாரதா ஓடி வராங்க ககனை பாக்குறதுக்காக. ககன் உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஐசியூக்குள்ள பார்த்தா அவருக்கு உள்ள வந்து ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, என்ன கொண்டு வாங்கி இருக்காருல, அதனால ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தா பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இவங்க ஐசியூக்கு வெளியே நின்று நம்ம சாரதா வந்து ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா அப்படியே நம்ம பூமியும் கேபி சரி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு, இன்னும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே டாக்டர் வெளியே வராரு. பேஷண்டோட ரிலேட்டிவ்லாம் நீங்க இங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, இப்போ உடனே உங்களுக்கு பிளட் தேவைப்படுது, இங்க யார் பி பாசிட்டிவ் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ககன், அதாவது யார் பி பாசிட்டிவ், ககனுக்கு பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாரதா என்னோட எடுத்துக்கோங்க 4 பேரும் கை நீட்டுறாங்க. சரி என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க, பூமி என்னோட ரத்தத்தை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேபி என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க, சாரதா எல்லாருமே கேட்கறாங்க. உடனே கேபி வந்து அது என்னோட பையன் தான் உள்ள இருக்கா, நீங்க என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே கேபி சரி நீங்க வாங்க உள்ள, உங்க பையன் சொல்றீங்களா, நீங்க வாங்க உங்க ரத்தத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேபி வந்து தன்னோட பையனுக்காக ரத்தத்தை தானம் பண்றாங்க. உடனே அவரும் உள்ள அப்படி கண் கலங்குறாரு. ககன் வந்து அவருக்கு கேபி தான் ரத்தம் கொடுத்தாருன்னு தெரியாது, அவர் வந்து மயக்க நிலையில இருக்கிறாரு. ஒரு வழியா ரத்தமும் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து செடியை வந்து கூட்டிட்டு வந்து வெளியே வைக்கிறாரு. அதுக்கடுத்து ஆப்ரேஷன் வந்து நல்லபடியா முடியுது. டாக்டர் வந்து உங்க பையன் வந்து இப்ப அவுட் ஆஃப் டேஞ்சரை தாண்டிட்டாங்க, அவங்க உயிருக்கு எந்த பயமும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, அவங்க கண் முடிச்சிருவாங்க கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம சாரதா முதல்ல ஓடி போறாங்க. அடுத்து செரி உள்ள போறாரு. உடனே கேபிய வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம பூமி. ஐயோ வேண்டாமா, அவன் மட்டும் நான் இங்க இருக்கத பார்த்தான், அவனுக்கு நான் தான் ரத்தம் கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் இன்னும் மோசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான், தேவையில்லாம ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது கத்திட்டு இருப்பான். அவனுக்கு இப்பதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்குல்ல, நான் வெளியே இருந்தே அவனை பாத்துக்கிறேம்மா, நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லி கேபி வந்து நான் உள்ள வந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும், அதனால நீ உள்ள போ பூமின்னு நம்ம பூமியை அனுப்பி வைக்கிறாங்க. உடனே பூமி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. சாரதா வந்து ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாரு. உடனே ககன் வந்து மெல்ல கண்ணை திறக்கிறாரு.
உடனே அம்மா எனக்கு ஏதாவது ஆயிருமோ நீங்க பயந்தீங்களா? எனக்கு எதுவும் ஆகாதுமா, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு நம்ம ககன் வந்து சொல்றாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து சரி வந்து ககனோட காலவே பிடிச்சிடுறாரு. அண்ணா அப்படின்னு சொல்லி, டே சரி என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணா நீ மட்டும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எனக்கு உதவி பண்ணலன்னா நான் காலை ஃபுல்லா ஜெயில தான் இருந்திருக்கணும், செய்யாத தண்டனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, சரி அது என்னோட கடமை, அது என்னோட இது, நீ எதுக்கு இதுக்கு எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நீ ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சரியும் அப்படியே ஐசியூ ரூம் விட்டு வெளியே வராங்க. நம்ம பூமி வந்து அங்கேயே நின்றுட்டே இருக்கிறாங்க. உடனே என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நானா உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் பூமி. ஐயோ சரி, அப்போ நான் சரியை காப்பாற்ற கூடாதா? நீங்க தானே மாமா இவ்வளவு, நீங்க தான் என்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதான் சொல்லிட்டல சரி போ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மாமா நான் கண்டிப்பா இந்த ரூமை விட்டு இப்ப நான் ஐசியூ விட்டு போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் இப்ப இங்க இருந்து என்ன பண்ண போற? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா என்ன பிடிக்காம தான் எனக்கு என் மேல விழுகிற குண்டை நீங்க எதுக்கு தாங்கி பிடிச்சீங்க? அப்போ காதல் இல்லாமையா வந்து காதல் இல்லாமையா நீங்க என்னை காப்பாத்துறீங்க? என் உயிரை எதுக்கு நீங்க காப்பாத்தணும்? அப்போ உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்து தானே இன்னைக்கு நீங்க அந்த குண்டை, நீங்க துப்பாக்கியோட குண்டை நீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி பூமி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உன் மேல காதல்லாம் எதுவும் இல்லை, நீ தேவையில்லாம எதாவது நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு ககன் சொல்றாரு. நீன் இல்ல, உன் இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படிதான் வந்து பண்ணியிருப்பேன், யாரா இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு ககன் சொல்றாரு. தெரியுமாமா எதுக்கு நீங்க இப்படி மனசுக்குள்ளே வச்சு இது பண்றீங்க? நீங்க நான் உங்க கண்ணில் இன்னைக்கு என்னோட அந்த காதலை பார்த்தேன், எனக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயத்தை பார்த்தேன், இவ்வளவு காதலை வச்சுட்டு எதுக்கு நீங்க நடிக்கிறீங்க என்கிட்ட அப்படின்னு பூமி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சாரதா சரி எல்லாரும் வராங்க. உடனே நர்ஸ் 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 அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா எடுக்க வைக்கிறீங்களா, இவங்களால இங்க இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அடுத்து நர்ஸும் இங்க பாருங்க டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க, நீங்க இங்க இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் நீங்க வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி சாரதா சரி எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. கேபி வந்து ஐசியூக்கு வெளியே அந்த கண்ணாடிக்கு வெளியவே ககனை பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கிறாரு. திரும்ப வீட்டுக்குள்ள போனா இங்க அப்படியே சரி வந்து அவர் வீட்டுக்கு வராரு. சரி கேபி நம்ம பூமி வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம மீரா வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. என் பையன் மேல எந்த திருஷ்டியோ யாரு கண்ணு பட்டுச்சோ, என் பையன் இத்தனை நாள ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு, நல்லபடியா நீ வீட்டுக்கு வந்துட்ட. சரி இது எல்லாமே பூமியினாலதான், பூமியோட அதிர்ஷ்டனாலதான். பூமி நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலே போதவே போதாது. ஐயோ அத்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை ஆரத்தி எடுத்து நீ முதல்ல வீட்டுக்குள்ள வாடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க மீரா. அதுக்கடுத்து பூமி நீயும் வா, என்னங்க நீங்களும் வாங்கன்னு மீரா எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வா நீலி நாடகத்தை போடணும்ல, அப்படி விளக்கு முன்னாடி போய் கையை தானே சுட வச்சுட்டு ஐயோ எனக்கு இந்த தண்டனை வேணும் வேணும், ஐயோ அம்மா சுடுதேன்னு கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனே சரச்சந்திரா வந்து அபூர்வா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு உன் கையை சுட்டுட்டு இருக்க? ஐயோ மாமா இந்த கையால தானே அன்னைக்கு நான் அந்த செடியை அடிச்சேன், இந்த கையால தானே அந்த செடியை வீட்டு விட்டு அனுப்புனேன், அவன் சரி எந்த தப்புமே பண்ணாம அந்த லில்லி பண்ண தப்புக்கு நான் தேவையில்லாம செடியை தண்டிச்சுட்டேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா, நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவருங்க நீல் நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா நீ மட்டுமா செடியை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, நானுமே அந்த செடி லில்லி சொன்னதை நம்பிட்டு செடி மேல அபாண்டமா வந்து பழிய போட்டுட்டேன்னு, ஆனா இப்ப செடிதான் எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு, மன்னிச்சிருடா சரி அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே அதுக்கடுத்து ஐயோ மாமா நீங்க எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேக்குறீங்க, அத்தைக்கு இருக்கிற அன்பு கூட நட்சத்திராக்கு என் மேல இல்ல பாருங்க, நான் ஜெயில இருந்து வந்திருக்கேன் ஒரு வார்த்தை கூட பேசலன்னா ஐயோ சரி ஐ மிஸ் யூ சரி நான் உன்னை இவ்வளவு நாளா எவ்வளவு வாட்டி மிஸ் பண்ண தெரியுமா, நீ எல்லாமே எனக்கு ஒரு நாளும் நரகமா இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்து நடிச்சுட்டு சரி கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்க மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரி நீ வாடா, உனக்கு பிடிச்ச பாயசம் உனக்கு பிடிச்ச சாப்பாடு இன்னைக்கு எல்லாம் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு எல்லாமே உனக்கு பிடிச்சதுதான், நீ ஜெயில நான் சாப்பிட்டியோ இல்லையோ அங்க என்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ என்னமோ இன்னைக்கு எல்லாமே நான் உனக்கு பிடிச்சதான் சமைச்சு வச்சிருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி நம்ம மீரா கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா மாமா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க நான் ஜெயில இருக்கும் போது நட்சத்திராக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, இப்போ நான் டிவோர்ஸ் கொடுக்கணுமா மாமா அப்படின்னு கேட்கறாங்க. டே அது இப்ப எதுக்குடா நீ டிவோர்ஸ் கொடுக்கணும், இப்பதான் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப எதுக்கு நீயும் நட்சத்திரமும் டிவோர்ஸ் பண்ணி தனியா வாழணும், உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நீயும் நட்சத்திரமும் இனிமேல் சந்தோஷமா ஹாப்பியா லைஃப என்ஜாய் பண்ணணும், நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ்லாம் இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட போலான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பாத்தீங்களா மாமா இந்த அபூர்வா இவ்வளவு நாடகத்தை நடத்துக்கிட்டு இருக்கானு எல்லாம் இவளோட வண்டவாளம் எப்பயா தண்டவாளத்துல ஏறுமாமா,
எப்படி இன்னும் லில்லி மட்டும் வரட்டும், அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, லில்லி மட்டும் இது யாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு எல்லாம் லில்லி இன்னும் சொல்லல, அது சொன்னோன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட சொன்னா ஆதாரம் இல்லாம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கப்பா, ஆதாரத்தோட சொல்றதுதான் நான் நல்லது, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரச்சந்திராவும் ஒண்ணு, ஆமாமா இப்படி செரி மேல அபாண்டமா பழி போட்ட வச்சு அந்த செடி எவ்வளவு கஷ்டப்படுத்தினது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும், அதுக்கடுத்து நான் இந்த சரச்சந்திரானா யாருன்னு உங்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க உடனே அப்புறம் முன்னாடி கோபப்பட்டு இருக்கிறாங்க. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அவள் வருவாளா சீரியல், மேகா சந்தேசம் சீரியல், சலங்கவெளி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.